இந்த சீட்டிங் கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டு ஆல்ரெடி 2 பேங்க் மேனேஜர்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த பிரான்ச்ல நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். சேகர், எத்தனை மணி காரை வர சொல்லிருக்கீங்க? அம்மா, ஈவினிங் 5:15 தான் ஃபிளைட்டுங்கிறதுனால காரை 3 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். 4 மணிக்குள்ள ஏர்போர்ட் போனா போதும். டொமஸ்டிக்ன்றதால செக்கிங்க்கு ஒரு 1 hour முன்னாடி போனா போதுமாமா. அம்மாடி, எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஃபிளைட்ல போய்? அந்த காலத்துல ஐ மீன் ஃபாரின்ல இருந்து காரை இம்போர்ட் பண்றதுக்காக அடிக்கடி ஃபிளைட்ல போயிருக்கேன். ஒரு டைம்ல முதலியார் கிளைண்ட் ஒருத்தர் யூகேல இருந்து ஒரு செவர்லே காரை பார்த்துட்டு வந்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அதே மாடல் தான் வேணும்னு அடமண்டா நின்னாருமா. அந்த டைம்ல ஏதோ எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போற மாதிரி அடிக்கடி போயிட்டு வருவோமா. அப்பெல்லாம் இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டும் தானே. ரெகுலரா போய் போய் பைலட்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஒரு தடவை விக்கி சர்மான்னு ஒரு பைலட் என்ன காக்பிட் கூட்டு போய் காமிச்சாரு. மாப்பிள, அதெல்லாம் ஒரு கோல்டன் டைம் மாப்பிள. என்னம்மா தலை வலிக்குதா? என்னாச்சு? விஜிக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டு வா. அப்பா, இது என்ன காஃபி குடிக்கிற டைம் அப்பா? அது தயவு செஞ்சு உங்க பிளாஷ்பேக் சொல்லாம இருந்தீங்கனாலே என் தலைவலி போயிடும். மாமா, என்ன இன்னும் கார் வரலையா? இல்ல. சுஜாதாக்கா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாங்களா இல்லையா? டென்ஷன் ஆகாத பிரகாஷ், இன்னும் நிறைய டைம் இருக்கு. சுஜாதா அந்த வேலை தான் இருப்பாங்க. இப்ப நீ ரெடி ஆயிட்டல? நான் ரெடி ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. யூசுவலா சொன்ன டயத்துக்கு சுஜாதா அக்கா வந்துருவாங்களே, ஏன் லேட் ஆகுது? மாமா, எதுக்கும் அக்காக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு ஃப்ளைட் டைம்லாம் தெரியும்ல. லேட் ஆயிடுச்சு, அப்புறம் எல்லாரும் ஃப்ளைட்டை மிஸ் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் பஸ்லயோ ட்ரெயின்லயோ தான் போகணும். ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும். எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும் போதுதான் எல்லாம் இந்த மாதிரி தப்பா நடக்கும். பிரகாஷ், 2 நாளைக்கு முன்னாடி தானே சொன்னேன் தேவையில்லாம கமெண்ட் அடிக்காதுன்னு. ரிலாக்ஸ்டா இரு. இந்த பாரு, நீ புது மாப்பிள, ஹாப்பியா ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு, செக் இன் பண்றதுக்கு லேட் ஆனாலும் அங்க ஏர்போர்ட்ல ஒரு ஆபீசர் கிட்ட ஏற்கனவே நான் சொல்லி வச்சிருக்கேன். அவர் நம்ம எல்லாருக்கும் போர்டிங் பாஸ் எடுத்துருவாரு. என்னமோ பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம காலையிலேயே போயிருக்கலாம். சுஜாதாவை தான் இருக்கும், பேசுங்க. ஹலோ. ஆமா, 3 மணிக்கு தான். ஓ, வந்துட்டீங்களா? இப்ப எங்க இருக்கீங்க? ஓ, சுப்பிரமணிய ஸ்ட்ரீட்லயா? அப்ப அந்த ஸ்ட்ரீட் எண்ட்ல நீங்க ரைட் எடுத்தீங்கன்னா அந்த ரைட் சைட்லயே 8வது வீடு. ஆமா, 2 கேட்டு போட்டிருக்கோம். ஓகே, வந்துருங்க. என்ன மாப்பிள்ள இது? கால் டாக்ஸி வரப்போகுது, இன்னும் சுஜாதாவை காணுமே. எதுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளப்பா. நேரம் வேற போய்கிட்டே இருக்கப்பா. ஆமாங்க, எப்பவுமே அக்கா கரெக்டா வந்துருவா. இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆகியும் வரலன்னா ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா, இல்ல வர வழியில? ஏங்க, அக்கா கொஞ்சம் சீக்கிரமா ஃபோன் பண்ணுங்க. என்னங்க, லைன் கிடைக்கலையா? இல்ல, ரிங்கு போகுது. ஆனா என்னன்னு தெரியல. சுஜாதா போனை கட் பண்றாங்க. மீட்டிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, ஆபீஸ்க்கு வேணா லேண்ட்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. கிளம்பிட்டாங்களான்னு செக் பண்ணிக்கலாம். This number is currently busy. Please try again later. என்னங்க, லைன் கிடைக்கலையா? இல்லம்மா, என்கேஜ்டாவே இருக்கு. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இப்ப என்னங்க பண்றது? கார் வந்துருச்சு, சுஜாதாவை காணுமே. மாமா, நான் ஒரு காரியம் பண்றேன்.
இந்த கார் எடுத்துட்டு நேரா பேங்குக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சப்போஸ் இருந்தாங்கன்னா சுஜாதாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நல்ல ஐடியா மாப்பிள, போயிட்டு வாங்க. மிஸ் சுஜாதா, இப்போ என் வாட்ச்ல கரெக்டா 2:30 ஆகுது. உங்களுக்கு எக்ஸாக்டா 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். 120 செகண்ட்ஸ். இந்த ஆர்கே குரூப் என்கொயரி விஷயமா எந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் கிட்ட பேசணுமோ பேசுங்க. எங்க ஆபீசர்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க. உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். ஹலோ, நான் சுஜாதா பேசுறேன். நம்ம பேங்க்குக்கு கிரைம் பிரான்ச்ல இருந்து ஆர்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பண்ண சீட்டிங் கேஸ்ல என்கொயரி பண்ண வந்திருக்காங்க. கொஞ்சம் ப்ளீஸ் ஜிஎம்க்கு லைன் தரீங்களா? சாரி மேடம், எங்கே என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. சார்கிட்ட லைன் கொடுக்க முடியாது மேடம். என்ன மிஸ் சுஜாதா, உங்க ஜிஎம் கிட்ட பேசிட்டீங்களா? ஷூ சார், அவர்கிட்ட பேச முடியல. அந்த பிரான்ச்லயும் போலீஸ் என்கொயரி நடக்குதா. சோ நாங்க ப்ரொசீட் பண்ணலாம். தேங்க்ஸ் மிஸ் சுஜாதா. உங்களுக்கு நேரத்தோட வேல்யூ தெரியும். ஆபீசர்ஸ், யூ கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க். ஓகே சார். ஆர்கே குரூப் லோனுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அவங்க கரண்ட் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓடி டீடைல்ஸ், எஃப்டி பர்டிகுலர்ஸ், லாக்கர்ஸ் எத்தனை வச்சிருக்காங்க, ஆர்கே ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த லாக்கர் கீஸை வச்சு அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பேங்க் ஸ்டாஃபை வச்சு என்ட்ரி போடுங்க. ஸ்டார்ட். எஸ் சார், வாங்க. பழனிசாமின்னு ஒரு பெரிய டாக்டர், யூஎஸ்ல ரொம்ப வருஷமா இருக்காரு. ஆர்கே குரூப் அவரை யூஎஸ்ல மீட் பண்ணி அவரோட 2-3 ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க. இவங்கள நம்பி அவர் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருக்காரு. ஆனா இவங்க 2 months டைம்ல சொன்னபடி நடக்காததுனால அதை கேன்சல் பண்ணிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனா ஆர்கே குரூப் அவங்க கிட்ட 2 மாசம் இருந்த அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு 4-5 பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க. ஒரு பேங்க்ல லோன் வாங்கினதும் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எப்படியாவது எடுத்துட்டு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுக்கு இன்னொரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க. இப்படி அவங்க வாங்கின பணம் 100 கோடிக்கு மேல. இது ஒரு பேங்க்ல நடந்த ஆடிட்டிங்ல தெரிய வந்துச்சு. இப்போ ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது பேங்க் மேனேஜருக்கு தெரியாம நடந்திருக்காதுன்னு எங்க முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஆர்கே கம்பெனில கமிஷன் வாங்கி இந்த கூட்டு சதிக்கு உடந்தையா இருந்த 2 வேற வேற பேங்க் மேனேஜர்ஸ அரெஸ்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த மோசடியில சம்பந்தப்பட்ட இன்னும் 2 பேரை அரெஸ்ட் பண்ணணும். அதுல நீங்க இன்னும் வரல. பேரை அரெஸ்ட் பண்ணணும். அதுல நீங்க இன்னும் வரல. சொல்லுங்க மிஸ் சுஜாதா, இதுக்கு மேல மறைக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் கமிஷனா கைமாறி இருக்குன்னு நீங்களே அப்ரூவ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கான தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கு. சார், நீங்க போலீஸ் ஆபீசர்ங்கிறதுனால அபாண்டமா என் மேல பழி சுமத்த முடியாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹெட் ஆபீஸ்ல இருந்து செக்கே சாங்ஷன் ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கப்புறம் ஃப்ராட் பண்ணா அதுக்கு நான் எப்படி சார் ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும்? அதே மாதிரி இவ்ளோ பெரிய ஓடி அமௌண்ட் எல்லாம் ஜிஎம் தான் சார் சாங்ஷன் பண்ண முடியும். எங்க பிரான்ச்சோட லிமிட்டே 25 lakhs தான். அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனால தான் சார் நான் இந்த அமௌண்ட்டையே சாங்ஷன் பண்ணிருக்கேன். வேற ஒரு பேங்க் மேனேஜர் பண்ண தப்ப எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு நானும் அந்த தப்ப பண்ணிருப்பேன்னு சொல்றது மடத்தனம் சார். ஓகே, நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு விசாரிச்சா தெரிஞ்சிரும். மடத்தனம் பண்றது நானா நீங்களான்னு அப்ப ப்ரூவ் ஆயிடும். ஆர்கே குரூப்புக்கு உங்க ஜிஎம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் ஓடி கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கா?
சார் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இல்ல. அவர் ஓவர் த போன் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுனால தான் நான் அதை சாங்ஷனே பண்ணேன். அதை ப்ரூவ் பண்ண முடியுமா உங்களால? உங்களுக்கு கஷ்டமே வேண்டாம் மேடம். என்னோட டீம் அவரோட ரூம்ல தான் இருக்காங்க. டயல் பண்ணி தரட்டுமா? ஹலோ விக்டர், ஜிஎம் முன்னாடி தானே இருக்கீங்க? அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. சுஜாதா பேசுறாங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சுஜாதா பேசுறேன். சார் ஆர்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு போன மந்த் வந்து ஓடி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டப்போ நீங்க 5 crores வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்க, கொலாட்ரல் எதுவும் வேண்டாம்னு சொன்னீங்க இல்லையா சார்? What do you mean? நான் சொன்னனா? நீங்க செஞ்ச தப்புக்கு என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? சார் 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 நான் பொய் சொல்லல. இவர்தான் சார் இப்போ வாய் கூசாம பொய் சொல்றாரு. அதனால தான் ரெக்கார்ட்ஸ் கேட்ட மிஸ் சுஜாதா. ரெக்கார்ட்ஸ் இல்லாத வரைக்கும் அதை சாங்ஷன் பண்ணி கொடுத்த உங்க மேல தான் நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். சார் நில்லுங்க சொல்லுங்க. உள்ள போலீஸ் என்கொயரி நடக்குது, உள்ள போக முடியாது. சார் நான் இந்த பிரான்ச்சோட அசிஸ்டன்ட் மேனேஜர். சரி போங்க சார். சிவா என்னங்க இது? எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. சிவா என்னடா நடக்குதுங்க? யார் இவங்கெல்லாம்? என்னத்தை செக் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு நிமிஷம் சார். மிஸ்டர் முரளி இந்த பிரான்ச்சோட அசிஸ்டன்ட் மேனேஜர். முரளி சார் வந்து கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் செக் பண்ண வந்திருக்காங்க. ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸை வச்சு 4-5 பேங்க்ல 100 கோடிக்கு மேல கடன் வாங்கி மோசடி பண்ணியிருக்காங்களாம். அப்படி ஏமாத்தி கடன் வாங்கினதுல நம்ம பேங்க்கும் ஒண்ணா முரளி. நம்ம மேனேஜருக்கு இதுல இன்வால்வ் இருக்கான்னு சந்தேகப்படுறாங்க. ஆர்கே சம்பந்தப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் வெரிஃபை பண்றாங்க. முரளி எனக்கு என்னமோ இவங்க எல்லாரும் சொல்றதை வச்சு பார்த்தா சுஜாதா மேடத்தை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போல இருக்கு. சிவா சும்மா குறுக்க பேசக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும், புரிஞ்சுதா? சாரி சார், பேச மாட்டேன் சார். முரளியோட சிஸ்டர் மறக்காம ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க, அதை மட்டும் சொல்லிடுறேன். டேய் அன்னைக்கே சொன்னல சுஜாதா மேடத்துக்கும் ஆர்கே குரூப்ஸுக்கும் ஏதோ சம்திங் இருக்குன்னு. அப்ப நீ நம்பல. இப்ப பாரு அவங்களோட அரெஸ்ட் வரைக்கும் போய் நிக்குது. டேய் அவங்க நினைச்சா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? போடா. உங்க கையில அதிகாரம் பவர் இருந்தா யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க சட்டத்தை பாதுகாக்கிற ஆபீசர்ஸ்னா நாங்க பேங்கோடைய ஆக்டிவிட்டிஸை பாதுகாக்கிற ஆபீசர்ஸ். உங்களுக்காவது போராடுறதுக்கு யூனியன் கிடையாது. எங்க யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங். உங்க சீனியர் ஆஃபீஸர் எங்க சார்? எங்க சார் உங்க சீனியர் ஆஃபீஸர்? இட்ஸ் மை டியூட்டி சார். உள்ள உட்காந்துருக்காரு அவர் தானே? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். முரளி மணி ஒரு ஃபைல கூட மிஸ் பண்ண கூடாது. எல்லாத்தையும் செக் பண்ணுங்க.
ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவங்களால என்ன பண்ண முடியும் நான் பார்க்குறேன். யூனியன் செக்ரட்டரிக்கு ஒரு ஃபோனை போட்டால் அத்தனை பேரும் வந்து இங்கே நிற்பாங்க. சார், ஐ எம் முரளி. இந்த பிரான்ச்சில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். உங்களுடைய விசாரணைக்கு என்ன தகவல் வேணுமோ அதை நான் சொல்கிறேன். என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை நான் தரேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க. இவங்க பிரதர் மேரேஜுக்காக இவங்க போயே ஆகணும். அவங்க இன்னும் வேறு நாட்டுக்கெல்லாம் போகல சார். பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூருக்கு தான் போகிறாங்க. 2 டேஸில் அவங்க ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அது வரைக்கும் இவங்களுக்கு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் இருக்கேன். இவங்கள போக விடுங்க. இந்த பேங்க்ல நீங்க என்னவா இருக்கீங்க? அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். மைக் இல்லாம இவ்ளோ ஆவேசமா பேசுறீங்க. நீங்க என்ன கம்யூனிஸ்டா? நீங்க என்ன ஈஸ்டா வேணா இருந்துட்டு போங்க. ஏன் மிஸ்டர் முரளி, அசிஸ்டன்ட் மேனேஜருங்கிறீங்க, என்ன விஷயம் தெரிஞ்சுக்காமலேயே இவங்களுக்கு சப்ஸ்டியூட்டா இருக்குன்னு சொல்றீங்க? ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை உங்க பேங்க்ல வச்சு 20 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை மாத்தி டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை வச்சிருக்காங்க. இப்படி 4-5 பேங்க்ல அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க. இதுல இவங்கள மாதிரி மேனேஜரா இருக்கிறவங்களோட ஹெல்ப் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. இவங்க கஸ்டடியில் இருக்க வேண்டிய ஒரிஜினல் எப்படி டூப்ளிகேட்டா மாறும்? அந்த ஃப்ராடு கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் ஓடி ஃபெசிலிட்டி கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் எஃப்டிஸ்னு. ஆனா போன வாரம் அவங்க எஃப்டி எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஜிஎம் சொல்லிதான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்றாங்க. அவரை கேட்டா நான் எதுவும் சொல்லலன்னு சொல்றாரு. எழுத்து மூலமா அவர் ஒன்னும் கொடுக்காததுனால அவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. இவங்க மேலதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். சட்டத்துல இவங்களுக்கு பதிலா நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றதுக்கு ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. ஜெயிலுக்கு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்னு பண்ணலாம். கடமையை செய்யற போலீஸ் ஆபீசர்ஸ அதை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு நாங்க உள்ள தள்ளலாம். என்ன சொல்றீங்க? நல்லா யோசிச்சுட்டு வந்து பதில் சொல்லுங்க. இன்னொரு தடவை நாங்க கூப்பிடாம இந்த ரூமுக்குள்ள வந்து தொல்லை பண்ணீங்கன்னா ஐ வில் பி வெரி சீரியஸ். வெளியே போங்க. என்னாச்சு சுஜாதாவுக்கு? யூஸ்வலாக கால் எடுக்கலைன்னா என்ன விஷயம்னு கேட்டு எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. எஸ்எம்எஸும் பண்ணலை, கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸும் பண்ணலையே. ஹலோ சார், நில்லுங்க. உள்ளெல்லாம் போக முடியாது. உள்ள போலீஸ் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. நீங்க போயிட்டு ஈவினிங் வாங்க. சார், நான் கஸ்டமர் இல்லை சார்.
இங்க மேனேஜரா வேலை பார்க்குற சுஜாதாவோட ரிலேட்டிவ் நான் அவங்கள அவசரமா பார்க்கணும் சார். சார் நீங்க யாரா இருந்தாலும் உள்ள அலோவ் பண்ண முடியாது. கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க சார். சார் நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் சார். எங்க வீட்ல எல்லாரும் சுஜாதாவை கான்டாக்ட் பண்ண முடியாம ரொம்ப கவலையில இருக்காங்க சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்து பேசிட்டு போயிடுறேன் சார், ப்ளீஸ். உள்ள போக கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு புரியாதா சார்? சார் உங்களுக்கு தான் சார் புரியல. நான் போய் அவங்கள பார்த்தே தீருவேன். சார் நில்லுங்க சார். சார் சொன்ன கேளுங்க சார், நான் அவங்கள உங்களுக்கு ஒரு பார்க்கணும். தடவை சார், சொல்ல அவங்கள- ஒரு புரியாதா? நிமிஷம். சார் என் பேர் சேகர். நான் சுஜாதாவோட ரிலேட்டிவ் சார். சார் அவங்கள போன்ல கான்டாக்ட் பண்ண முடியல சார், அதான் நேர்ல வந்திருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு பேசிட்டு போயிடலான்னா விட மாட்டேங்கிறாங்க சார். சார் அவர் அலோவ் பண்ணுங்க. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போறேங்கிறாரு. உங்க ஆஃபீஸர்கிட்ட நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் முடியாது சார். நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க வாங்க சார். போங்க சார். ஒன்றும் இல்லை, எங்கள் கிளைண்ட் ஒருத்தன் கோடிக்கணக்கில் சீட்டிங் பண்ணிட்டான். அந்த விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 1 or 2 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்க. பை த வே, ஐ எம் முரளி, நான் சுஜாதாவுடைய கொலீக். தேங்க்ஸ் முரளி சார். 4 மணிக்கு ஃப்ளைட்டு சார். வீட்டில் எல்லாரும் சுஜாதா வரலன்னு கவலையா இருக்காங்க, அதனால தான் நேர்ல வந்திருக்கேன்.